Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்ன டாபிக்னா ரத்னகிரி பௌத்த தலம். ஓகே, ஸோ ரத்னகிரி புத்தி சைட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா சில ஆர்கியாலஜிக்கல் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து என்னென்ன கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமா இந்த ரத்னகிரி பௌத்த தலத்தை பத்தி நம்ம வந்து ஜாகிரபிக்கல் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ல என்ன இருக்கு அப்படி மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஏன் செய்தியில பாக்குறப்ப ரத்னகிரியில் இந்திய தொல்லியல் துறையின் அகழ்வாராய்ச்சியின் போது ஒரு பிரம்மாண்டமான புத்தர் தலை ஒரு பெரிய உள்ளங்கை கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ புத்தரோட தலையும் அவரோட உள்ளங்கையும் வந்து அந்த ரத்னகிரியில வந்து புதுசா வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த ரத்னகிரி பத்தி பார்க்க போறோம். அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலை, ஒரு பெரிய உள்ளங்கை, ஒரு பழங்கால சுவர் மற்றும் பொறிக்கப்பட்ட பௌத்த நினைவு சின்னங்களை கண்டுபிடித்துள்ளனர். இவை அனைத்தும் கிபி 8ஆம் மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளுக்கு முந்தையது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ கிபி 8ஆம் மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகள் வந்து இந்த சின்னங்கள்லாம் வந்து எடுத்துக்காங்க. ஓகே, அதோட காலகட்டம் வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல பாக்குறப்ப வந்து அந்த ரத்னகிரி பௌத்த தலத்தை பத்தி பார்க்கலாம். இதோட இருப்பிடம் வந்து எங்க இருக்கு, அதோட லொகேஷன். ஓகே, ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இருந்து வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதா இந்த ரத்னகிரி பௌத்த தலம். ஓகே, ஸோ சப்போஸ் குரூப்ல வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ஏதாச்சும் கேட்கறாங்க அப்படின்னா இந்த ரத்னகிரி பௌத்த தலம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா புவனேஸ்வர் பக்கத்துல வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். கிருபா மற்றும் பிராமணி நதிகளுக்கு இடையே உள்ள மலையில் இந்த தலம் அமைந்துள்ளது மற்றும் ஒடிசாவின் மிகவும் பிரபலமான மற்றும் மிகவும் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட புத்த தலமாக இது உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ரெண்டு நதி எதுனா கிருபா மற்றும் பிராமணி அப்படிங்கிற நதிகளுக்கு நடுவில் தான் இந்த ரத்னகிரி பௌத்த தலம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது உதயகிரி, லதுகிரி மற்றும் ரத்னகிரி ஆகியவற்றுடன் ஒடிசாவின் புகழ்பெற்ற வைர முக்கோணத்தின் ஒரு பகுதியாகும். இது நகைகளின் மகள்கள் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ இந்த 3 மலைகளுக்கு நடுவில் தான் வந்து என்ன இருக்குன்னா இந்த பர்டிகுலரான ரத்னகிரி பௌத்த தலம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ உதயகிரி, லலித்கிரி மற்றும் ரத்னகிரி 3 மலைகளுக்கு நடுவில் தான் இந்த தலம் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். கால அளவு, ஸோ இங்க இருந்து கிடைக்கப்படக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த ரத்னகிரி பௌத்த தலத்தோட காலம் வந்து எந்த காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கலாம் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகே, வல்லுநர்கள் ரத்னகிரியை 5 மற்றும் 13ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுகின்றனர். இருப்பினும் கட்டுமானத்தின் உச்ச காலம் 7ஆம் மற்றும் 10ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் வந்து தேதியிட்டது. ஓகேவா? சோ அங்க இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் முறையா ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து 5 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுக்கு இடையிலப்பட்ட காலத்துல வந்து இந்த பகுதி வந்து இருந்திருக்கலாம் அப்படி மாதிரி சொல்றாங்க. பட் அங்க இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டாச்சுஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதோட காலகட்டம் வந்து என்ன இருக்குன்னா 7ஆம் மற்றும் 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல தான் வந்து இருக்குது இப்படி மாதிரி சொல்றாங்க. இது மகாயானா மற்றும் தந்திராயணா என்று பௌத்தத்தின் மையமாக இருந்தது. ஓகேவா? சோ மகாயானா மற்றும் தந்திராயணா, ஓகே, ரெண்டு விதமான அந்த பௌத்த வழிமுறைகள் வந்து இருக்குது. அந்த வழிமுறைகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக தான் வந்து இந்த ரத்னகிரி வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த மகாயானா புத்திசம் இல்லைன்னா தாந்திராயணா புத்திசம் அப்படி இல்லைன்னா வஜ்ராயணம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மகாயானா வஜ்ராயணா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. நம்ம புத்திஸ்ட் பத்தி படிக்கிறோம், புத்திசம் பத்தி படிக்கிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதோட முக்கியமான தலமா இருந்ததுதான் இந்த ரத்னகிரி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். கிபி 638 to 39 ஒடிசாவிற்கு விஜயம் செய்த புகழ்பெற்ற சீன புத்த துறவியும் பயணியுமான ஹியூன்சாங் சில ஆய்வுகள் உள்ளன. ஓகே, ஹியூன்சாங் அப்படிங்கிற ஒரு சீன பயனாளர். ஓகேவா? ஸோ அந்த பயனாளர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ரத்னகிரி பௌத்த தலத்தை பத்தி சில குறிப்புகள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து சான்றுகள் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ அவரோட பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரத்னகிரிக்கு பயணம் புரிஞ்ச சீன துறவின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஹியூன்சாங் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இது முதலில் 1905 ஒரு வரலாற்று தலமாக ஆவணப்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 1905 தான் வந்து அந்த பிரிட்டிஷ் யாராலே வந்து என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஆவணப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த பகுதியோட முக்கியத்துவம் வந்து என்ன சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒடிசாவில் பௌத்த மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் தொடர்பு அப்படின்னு பாக்குறப்ப ஒடிசாவில் 8 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் மாநிலத்தில் சில பகுதிகளை ஆண்ட பௌவ மகாராஜா வம்சத்தின் கீழ் பௌத்தம் சிறப்பாக வளர்ந்ததாக கூறப்படுகிறது. ஓகே, எந்த வம்சத்துக்கு வந்து இந்த பகுதியில் வந்து புத்த மதம் வந்து ரொம்ப செழிப்பா இருந்துன்னு சொல்லி பாக்குறப்ப பௌவ மகரா வம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பௌவ மகரா வம்சத்துக்கு தான் புத்திசம் வந்து ஒடிசால வந்து ரொம்ப ரொம்ப செழிப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த பெயர் வந்து ரொம்ப முக்கியம். மௌரிய பேரரசர் அசோகர் கிமு 261 கலிங்கத்தின் மீது படையெடுத்தார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் போரில் ஏற்பட்ட இரத்த களரியால்
ஆழ்ந்த மனத்துடன் அவர் இறுதியில் புத்த மதத்தை தழுவினார் என்று கூறப்படுகிறது. ஓகே, இந்த புத்த மதத்தை அவர் வந்து தழுவுறதுக்கான காரணமே இந்த ரத்னகிரியில இருந்த பகுதி தான் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ கிமு 261 வந்து அங்க வந்து போரிடுறப்ப அங்க வந்து நிறைய மக்கள் வந்து உயிரிழந்து அதுக்கப்புறம் அந்த ரத்தங்கள்லாம் பார்த்து மனது இருந்துதான் இவர் வந்து புத்த மதத்தை வந்து தழுவினார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா சொல்றாங்க. ஒடிசா நீண்ட காலமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கடல் மற்றும் வர்த்தக தொடர்புகளை அனுபவித்து வருகிறது. ஓகேவா, ஸோ தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சொல்லி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்தோனேஷியா, பாலி, அதுக்கப்புறம் தாய்லாந்து, ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான அந்த தென்கிழக்கு நாடுகள். ஓகே, ஸோ அங்க வந்து ஹிஸ்டாரிக்கலா இருந்தே நம்மளுக்கு வந்து அந்த கடல் போக்குவரத்து வந்து இருந்திருக்கு, வணிகம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி எவிடன்ஸ் எல்லாமே அந்த ரத்னகிரி அதுக்கப்புறம் ஒடிசால கூட சில ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி மிளகு, ஸோ என்னென்னலாம் அவங்க வந்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப மிளகு, லவங்கப்பட்டை, ஏலக்காய், பட்டு, கற்பூரம், தங்கம் மற்றும் நகைகள் ஆகியவை பண்டைய கலிங்க ராஜ்யம் மற்றும் தென்கிழக்கு ஆசியா இடையான பிரபலமான வர்த்தக பொருட்கள் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்மளுக்கு வந்து வர்த்தகம் பண்ணியிருக்கிறாங்க. ஒடிசாவில இருந்து தென்கிழக்கு நாடுகளுக்கு வந்து எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி அந்த பொருள்களோட பெயர்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். மாநிலம் ஆண்டுதோறும் பாலி யாத்திராவை நடத்துகிறது, அதாவது பாலிக்கு பயணம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அந்த பாலிக்கு பயணங்கிறது பாலிங்கர் அப்படிங்கிற ஒரு நாட்டுல இருந்து இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து இடத்துக்கு வந்து பயணிக்கிறது தான் அந்த ஒரு பயணம். ஓகேவா, கலிங்கா, பாலி, ஜாவா, சுமத்ரா, போர்னியோ போன்ற பிற தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளுக்கு இடையேயான 2000 ஆண்டுகள் பழமையான மற்றும் கடல் இருந்த நிலைகளை நினைவு கூறும் 7 நாள் பயணம், இல்லைன்னா ஒரு திருவிழா மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த திருவிழா வந்து என்ன பண்றாங்கன்னா அதோட பெயர் தான் வந்து பாலிக்கு பயணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருவிழா வந்து ஒடிசா மாநிலத்தில் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, ஸோ 7 நாட்கள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. எதுக்காக சொல்லி பாக்குறப்ப அந்த ஒடிசா அந்த ராஜ்யங்களா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலிங்க ராஜ்யத்துக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்த கூட அந்த ராஜ்யங்களுக்கு ஏற்பட்ட அந்த வணிக தொடர்பு அவங்க வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக தான், அந்த கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் இந்த திருவிழா வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோல வந்து என்ன பார்த்திருக்கோம்னா ரத்னகிரி பௌத்த தலத்தை பத்தி பார்த்திருக்கோம். இது வந்து எந்த அளவுக்கு ஒரு கல்ச்சரல் இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது, புத்த மதத்தை வந்து தோன்றதற்கான முக்கியமான ஒரு மையமா வந்து இந்த பகுதி வந்து இருந்திருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இதோட வணிகம்லாம் எப்படி மற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட வந்து இருந்திருக்கு, அது மாதிரி எல்லாமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பத்தி வேற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் வந்து போங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கணேஷ் IAS அகாடமி. தேங்க்யூ.